வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்த இளைஞன் தாக்கிய போலீசாருக்கு பதவி உயர்வு. சில நாட்களுக்கு பெட்ரோல் வாகனங்களுக்கு கியூஆர் முறைமை நீக்கம். நிலக்கரி விவகாரம் ஜனாதிபதியின் செயலாளர் சிஐடியில் முறைப்பாடு. வெறும் 50,300 பேருக்கு மாத்திரமே அசஸ்மெ வழங்கப்படுகின்றது. ஏனையோரின் நிலை என்ன? சாணக்கியன் கேள்வி. புத்தாண்டில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் விசேட கோரிக்கை. ரணில் ஒப்படைத்த பொருளாதாரம் இன்று அழிவின் விளிம்பில். இலங்கை மீண்டும் காலனித்துவ நாடாக மாறும் அபாயம் வஜிர அபிவர்த்தன. வடக்கு நாரியால் மீண்டும் இன முரண்பாடு டக்ளஸ் எச்சரிக்கை. மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் மீது ஊழல் குற்றச்சாட்டு. டேனியல் வசந்தன் சிஐடியில் சாட்சியம் அளிப்பு. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அடையாள வேலை நிறுத்தம் நிறைவு. புதுவருட காலத்திற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம். ஆய்வக குறைபாட்டை முன்னரே அறிந்திருந்ததாக ஒப்புக்கொண்டு நிலக்கரி பொது முகாமையாளர். விளையாட்டுப் பொருட்களில் மறைத்து போதைப்பொருள் கடத்தல் காவல்துறை தீவிர கண்காணிப்பு. மின்வெட்டு ஏற்பட்டால் ஜேவிபி எம்பிக்களின் வீடுகளில் மட்டுமே மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் சாமர சம்பத். தனியார் பல்கலை மாணவனின் மரணத்திற்கு மாரடைப்பே காரணம். வெளிநாடு ஒன்றில் பதுங்கியிருந்த இலங்கை இளைஞன் அதிரடியாக கைது. மட்டக்களப்பு கடத்தல் சம்பவம் சந்தேக நபர்களின் விளக்கமறியல் நீடிப்பு. திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிசு மரணம் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. வரலாற்று சிறப்புமிக்க நிலவு பயணத்தின் பின் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிய ஆர்டிமிஸ் 2. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட 48 மணி நேர அடையாள வேலை நிறுத்தம் இன்று காலை நிறைவடைவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அதன் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு இன்று முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை பெட்ரோல் வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் போது இவ்வாறு முறைமையை கருத்தில் கொள்ளப் போவதில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அதன் தலைவர் டிஜே ராஜகருணா புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் வாகன இலக்கத்தகட்டின் ஒற்றை மற்றும் இரட்டை எண்களை கருத்தில் கொள்ள உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். முதல் இலங்கைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமை தொடர்பாக முறையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரி ஜனாதிபதி செயலாளர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். இலங்கை நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கணக்காய்வு அறிக்கைகளிலும் பாராளுமன்றத்திலும் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவருட காலத்தினுள் மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் அமைதியான சூழலை உருவாக்கும் நோக்கில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் உயகுந்தாவின் ஆலோசனையின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முப்படையினர், இலங்கை போலீசார் மற்றும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் முன்னெடுப்பில் இந்த விசேட பாதுகாப்பு பொறிமுறை செயல்படுத்தப்படுகின்றது. இந்த கூட்டு வேலை திட்டத்தின் மூலம் புத்தாண்டு காலத்தில் நாடு முழுவதும் நடைபெறவுள்ள பல்வேறு விழாக்கள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் மத வழிபாட்டு நிகழ்வுகளின் போது பாதுகாப்பு விவகாரங்கள் கண்காணிக்கப்படும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதற்காக கொழும்பு போலீஸ் தலைமையகத்தில் விசேட செயற்பாட்டு அறையொன்று நிறுவப்பட்டுள்ளதுடன் இது முப்படை அதிகாரிகளை கொண்ட குழுவொன்றின் ஒருங்கிணைப்புடன் கூட்டு செயற்பாட்டு மையமாக இயங்கும். இந்த விசேட செயற்பாட்டு மையத்தை பின்வரும் தொலைபேசி எண்கள் மற்றும் மின்னஞ்சல் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். தொலைபேசி எண்கள் 011 20 13 051 அல்லது 011 20 27 148 011 20 27 14 அல்லது 011 24 30 912. மின்னஞ்சல் முகவரி igp.oprsroom@police.gov.lk. அனைத்து பாதுகாப்பு நிறுவனங்களுக்கும் இடையே நெருக்கமான ஒத்துழைப்பை வளர்ப்பது, தகவல் பரிமாற்றத்தை வலுப்படுத்துவது மற்றும் ஏதேனும் அவசர அல்லது பாதுகாப்பு நிலைமைகளின் போது விரைவாக செயற்படுவதற்கான வசதிகள் இந்த மையத்தினூடாக வழங்கப்படுகின்றன. தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு காலத்தில் அனைத்து மக்களும் அமைதியான மற்றும் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்வதற்காக பாதுகாப்பு படையினருக்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்களுக்கும் அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குமாறு பாதுகாப்பு அமைச்சு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. எரிசக்தி நெருக்கடியை முன்னிட்டு எதிர்வரும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் மின்சாரத்தை சிக்கனமாக பொறுப்புடன் பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனை இலங்கை நிலையான ஆற்றல் அதிகார சபை தலைவர் DMWJ பண்டார தெரிவித்துள்ளார்.
அவர் மேலும் கூறுகையில், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழ்நிலை காரணமாக உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் தாக்கம் இலங்கை போன்ற நாடுகளுக்கு புதைவடிவ எரிபொருட்களை பெறுவதில் சவால்களை ஏற்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் கடந்த காலங்களில் பொதுமக்கள் மின்சாரத்தை சேமிக்க வழங்கிய ஒத்துழைப்பை போலவே இம்முறையும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இரவு 6 மணி முதல் 10 மணி வரை மின்சார தேவை அதிகரிக்கும் என்பதால் அச்சமயத்தில் தேவையற்ற மின் பயன்பாட்டை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் விடுமுறை நாட்களில் தொழிற்சாலைகள் இயங்காததும் பகல் நேரங்களில் சூரிய சக்தி மூலம் மின்சாரம் அதிகமாக கிடைப்பதும் காரணமாக சமையல், துணி துவைத்தல் மற்றும் இஸ்திரி செய்தல் போன்ற பணிகளை பகலில் மேற்கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வடக்குநாரை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய விவகாரம் இனங்களுக்கிடையில் மீண்டும் முரண்பாடுகளையும் நம்பிக்கை இனத்தையும் உருவாக்கும் விவகாரமாக இருக்கின்றது என சுட்டிக்காட்டும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா இந்த விடயத்தில் ஜனாதிபதி அனுர அதிக கவனம் செலுத்தி தீர்வை கொடுப்பது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். வடக்குநாரை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய நிலப்பரப்புகள் பௌத்த சமயத்திற்குரியது என்றும் அந்த நிலங்களை எல்லையிட்டு விரைவில் வர்த்தமானி அறிவிப்பு செய்ய உள்ளதாகவும் துறைசார் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அறிவித்த நிலையில் தமிழ் மக்களிடையே அது பெரும் அதிர்வலை உருவாக்கியுள்ளது. இவ்விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்தவர் மேலும் கூறுகையில், வடக்குநாரை மலையில் பௌத்த சமயத்துடன் தொடர்புடைய சான்றுகள் அதிகமாக இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அந்நிலங்களை பௌத்த சமயத்திற்காக அடையாளமிட்டு வர்த்தமானி அறிவிப்பை அறிவிக்க உள்ளதாகவும் துறைசார் அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளார். ஆனால் குறித்த அமைச்சரின் கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது இனங்களுக்கிடையில் உண்மையை மறைப்பதாகவும் குறித்த வரலாற்றை மறைப்பதாகவும் இனங்களுக்கிடையே சந்தேகங்களையும் அவநம்பிக்கையை ஏற்படுத்துவதாக அமையும் என்று நாம் நினைக்கின்றோம். முன்பு நாம் ஆட்சியில் இருந்தபோது வர்த்தமானி வெளியிடும் செயற்பாட்டை முன்னெடுக்காத வகையில் கையாண்டு ஒரு சுமூக நிலைக்கு கொண்டு வந்திருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைய நிலைமை அதை முற்றாக மாற்றி அமைக்கின்றதாக இருக்கின்றது. அந்த வகையில் இவ்விடயத்தில் உண்மை நிலை விளக்கி இவ்வாறான நடவடிக்கை எடுப்பதனூடாக இனங்களின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் என்ற கருத்தை உள்ளடக்கி அனுர ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் வைத்து போலீசாரால் சித்திரவதைக்குள்ளான நிலையில் உயிரிழந்த அலெக்ஸ் என்ற இளைஞனின் வழக்குடன் தொடர்புடைய போலீசாருக்கு மீள் பணி நியமனம், பதவி உயர்வும் வழங்கப்பட்டுள்ளமை எத்தனை அலெக்ஸுகளை உருவாக்கும் திட்டம். இதனை வன்மையாக கண்டிக்கின்றனர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அவரது அலுவலகத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அலெக்ஸ் என்ற இளைஞன் சில வருடங்களுக்கு முன்பு போலீஸ் காவலில் வைத்து சித்திரவதைக்குள்ளான நிலையில் மரணமடைந்திருந்தார். அது ஒரு கொலை என்று குடும்பஸ்தவர்களும் நாங்களும் சந்தேகம் தெரிவித்திருந்த நிலையில் குறித்த போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த 4 போலீசார் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக வழக்கு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகிறது. ஏனைய நாடுகளில் இடைநிறுத்தப்பட்ட போலீசாருக்கு பதவி இறக்கங்களும் தரநிலைகளை குறைத்தலும் குற்றம் செய்யவில்லை என நிரூபிக்கப்படும் வரை அவர்கள் கடமைக்கு திரும்புவதை தடுத்தலும் தான் இடம்பெற்று வருகிறது. ஆனால் இலங்கையில் விசித்திரமாக அந்த கொலை வழக்குடன் தொடர்புடைய போலீசாருக்கு மீளவும் பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் சட்ட நீதி செயற்பாடுகளுக்கு அவமானகரமான விடயம் என்னவென்றால், அலெக்ஸ் கொலை வழக்கில் சந்தேக நபரான ஒரு போலீஸ் உத்தியோகத்திற்கு நிலைய பொறுப்பதிகாரியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இது மனித உரிமைகளை மதிக்காத ஒரு அப்பட்டமான செயற்பாடு. அவர் குற்றமற்றவர் என இன்னும் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படவில்லை. அவர் உண்மையிலேயே குற்றம் இழைத்திருந்து அத்தகைய ஒரு குற்றம் மனம் படைத்த நபராக இருந்தால் ஒரு போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றுகின்ற போது அலெக்ஸ் போன்று எத்தனை அலெக்ஸ்களை இவர்கள் உருவாக்குகின்றார். ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் மீளவும் பணிக்கு நியமிக்கப்பட்டதையும் பதவி உயர்வு வழங்கப்பட்டதையும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த வழக்கில் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று விடுவிக்கப்பட்டாலே தவிர அவர்களுக்கு எதிரான சாதாரண சட்டத்திட்டங்களின் பிரகாரமும் போலீசாருக்கு ஒழுங்கு விதிகளின் பிரகாரமும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கோருகிறோம் என்றார். அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல்வாதிகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக தொடர்ச்சியாக பொய்களை கூறி வருவதன் காரணமாகவே இலங்கையின் பொருளாதாரம் இன்று பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதனை தொடர்வதால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒப்படைத்த பொருளாதாரம் இன்று அழிவின் விளிம்பில் உள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் இலங்கை மீண்டும் ஒரு காலனித்துவ நாடாக மாறுவதை தவிர்க்க முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபியவர்த்தன தெரிவித்தார். கொழும்பு புலவர் வீதியில் அமைந்துள்ள ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கை வரலாற்றில் அதிகளவு பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்த அரசாங்கமாக தற்போதைய ஆட்சி மாறியுள்ளது. 78 வருடகால வரலாற்றில் நாட்டை நிர்வகித்த கட்சிகள் சிலவற்றை செய்திருந்தாலும் தனிப்பட்ட பதவி ஆசைகளுக்காக மக்களை ஏமாற்றி பொருளாதாரத்தை சீர்குலைத்துள்ளனர். இனிமேலாவது பொய் சொல்வதை நிறுத்துவதை நாட்டுக்கு செய்ய மிகப்பெரிய உதவியாகும். கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியை பொறுப்பேற்ற போதெல்லாம் முறையான இலக்குகளுடன் செயற்பட்டார். நெருக்கடியான காலகட்டத்திலும் கூட எரிபொருள் விலைகள் மக்களால் தாங்கிக்
கொள்ளக்கூடிய அளவுக்கு முகாமைத்துவம் செய்யப்பட்டன. ஆனால் இன்று அந்த நிலைமை இல்லை. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கட்டுப்பாடின்றி உயர்ந்து செல்கின்றன. 2024 செப்டம்பரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டை ஒப்படைக்கும் போது 344 ரூபாவாக இருந்த பெட்ரோல் இன்று 398 ரூபாவாகவும் 2892 ரூபாவாக இருந்த எரிவாயு 4765 ரூபாகவும் உயர்ந்துள்ளது. அரசியல்வாதிகள் தொடர்ந்து பொய்களை கூறி நாட்டை நிர்வகித்தால் இலங்கை மீண்டும் ஒரு காலனித்துவ நாடாக மாறுவதை தவிர்க்க முடியாது. அரசாங்கத்தின் இந்த திட்டமிடாத மற்றும் பொய்களை அடிப்படையாக கொண்ட பயணத்தால் மிக விரைவில் இந்த ஆட்சி பாரிய பொருளாதார சரிவை சந்திக்கும் என்றார். நாடாளுமன்றத்தில் எதிர்காலத்தில் மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டால் அது மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளில் மட்டுமே செய்யப்பட வேண்டும் எனவும் ஏனைய பொதுமக்களின் வீடுகளில் மின்சாரத்தை துண்டிக்கக்கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக்க தெரிவித்தார். எரிசக்தி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் கூறியதாவது: ஆரம்பத்திலிருந்தே மின் உற்பத்தி நிலையங்களை நிர்மாணிப்பதற்கு ஜேபிபி எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தியது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நுரச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்கும் போது அவர்கள் எதிர்த்தார்கள். உமாஓயா திட்டத்தையும் எதிர்த்தார்கள். லக்ஷபாண்டு நீர்மின் நிலையத்தை ஸ்ரீமாபு பண்டாரநாயக்க அமைத்தார். விக்டோரியா, ரந்தனிகள, கொத்மலை உள்ளிட்ட மகாபலி திட்டத்தின் கீழ் நீர்மின் நிலையங்களை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அமைத்தது. 76 வருடகால ஆட்சியை விமர்சிக்கும் ஜேபிபியினர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய தலைவர்கள் இந்த மின் நிலையங்களை அமைக்காவிட்டால் இன்று வீடுகளில் மின்சாரம் இருந்திருக்காது. இந்த மின் திட்டங்களை எதிர்த்த ஜேபிபியினருக்கு எங்கள் வீடுகளில் மின்சாரத்தை துண்டிக்க இடமளிக்க முடியாது. அவர்கள் தேவை என்றால் அவர்களின் வீடுகளில் மின்சாரத்தை துண்டித்துக் கொள்ள சொல்லுங்கள் என்று அவர் மேலும் தெரிவித்தார். மட்டக்களப்பு கொக்கடிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு நெல்லிக்காடு பகுதியில் உள்ள கிணறு ஒன்றிலிருந்து பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்டதுடன் மற்றொரு பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 6 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கடத்தல், கொள்ளை மற்றும் கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்களையும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த 2 நகைக்கடை உரிமையாளர் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி கட்டளையிட்டார். இன்றைய வழக்கு விசாரணையின் போது சந்தேக நபர்களில் ஒருவர் மாத்திரமே நேரில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஏனைய சந்தேக நபர்களிடம் நிகழ்நிலை ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. வழக்கின் மேலதிக விசாரணைகள் அனைத்தும் எதிர்வரும் 15ஆம் தேதி மீண்டும் நடைபெற உள்ளதாக நீதிமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் மீது சுமத்தப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தற்போதைய தவிசாளர் டேனியல் வசந்தன் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று சாட்சியமளித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அழைப்புக்கமைய நேற்றைய தினம் காலை 9:30 மணியளவில் குற்றத்தடுப்பு பிரிவில் முன்னிலையான மன்னார் நகரசபையின் தவிசாளர் பகல் 1:30 மணி வரையிலான சுமார் 4 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில், மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஆண்டனி டேவிட்சன் மீது சுமத்தப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைக்கு சாட்சியம் அளிக்க என்னை இன்றைய தினம் அழைப்பு விடுத்திருந்தனர். குறிப்பாக 51 சைனா பஜார் கடைகளை வழங்கியதில் நிகழ்ந்த முறைகேடுகள் குறித்து விசாரணை நடைபெற்றது. இந்த 49 கடைகள் முறையான கொள்வனவு நடைமுறை சட்டத்தை மீறி எவ்வித நடைமுறைகளும் பின்பற்றப்படாமல் வழங்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக மன்னார் நகரசபைக்கு சுமார் 5 கோடியே 31 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் சிஐடி அதிகாரிகள் பரிசீலித்த போது ஊழல் இடம்பெற்றுள்ளதற்கான வலுவான ஆதாரங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையில் இந்த முறைகேடுகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைக்காகவும் வாக்குமூலம் வழங்குவதற்காகவும் என்னை மீண்டும் ஏப்ரல் மாதம் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் அழைக்கப்பட்டுள்ளார். விசாரணைக்கு தேவையான சில மேலதிக ஆவணங்களையும் அவர் சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது. மக்களின் பணம் திருடப்பட்டுள்ளது என்பது விசாரணைகளின் மூலம் உறுதியாகின்றது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் குற்றவாளிகள் நீதிமன்றத்தின் ஊடாக தண்டனை பெற்றுக் கொடுக்கவும் திருடப்பட்ட மக்களின் பணத்தை மீண்டும் பெற்றுக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுப்பது எமது இலக்காகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ட்ரைடன் நிறுவனத்தின் நிலக்கரி கையிருப்புகள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட ஆரம்ப கட்டத்திலிருந்து அவற்றை ஆய்வு செய்த ஏற்றும் துறைமுக ஆய்வகத்திற்கு முறையான அங்கீகாரம் இருக்கவில்லை என்பதை லங்கா நிலக்கரி நிறுவனம் அறிந்திருந்தது என்று அந்நிறுவனத்தின் பொது முகாமையாளர் கோப்குழு முன்னிலையில் ஒப்புக்கொண்டார். இதேவேளை லங்கா நிலக்கரி நிறுவனத்தின் தலைவர் இக்குழுவில் முன்னிலையாகவில்லை என்பதுடன் அவர் வேண்டுமென்று இக்குழுவில் கலந்து கொள்வதை தவிர்த்துள்ளதாக அங்கே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அத்துடன் இக்கூட்டத்தின் போது கோப்குழுவின் தலைவர் ஒருதலை பட்சமாக செயற்படுவதாக எதிர்க்கட்சியினரால் கடும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன.
கொரியர் சேவைகள் மூலம் போதைப் பொருட்களை கடத்துவதற்காக சிறுவர்களின் விளையாட்டுப் பொருட்களை பயன்படுத்தும் அதிர்ச்சிகரமான புதிய உத்தியை கண்டறிந்துள்ளதை அடுத்து காவல்துறை உயர் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. வழக்கமான பாதுகாப்பு சோதனைகளில் இருந்து தப்புவதற்காக சாதாரண மற்றும் பாதிப்பில்லாத பொருட்களை பயன்படுத்தி இவ்வாறு போதைப் பொருட்களை மறைத்து கடத்தும் முறை கையாளப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கல்முனை, மருதமுனை மற்றும் சாய்ந்தமருது பகுதிகளில் இயங்கி வரும் பாரிய அளவிலான போதைப்பொருள் விநியோக வலையமைப்புடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் அம்பாறை பிரிவின் குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த நூதன உத்தி குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை கல்முனை கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபரிடமிருந்து 107 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. குறித்த பிரிவின் ஊழல் தடுப்பு பிரிவின் உப காவல்துறை பரிசோதகர் பிரியங்கர நிலத்தாரி தலைமையிலான குழுவினர் பிரதம காவல்துறை பரிசோதகர் சதாரங்கவின் அறிவுறுத்தலின் கீழ் இந்த சோதனையை முன்னெடுத்தனர். இந்த சோதனையின் போது உயர்தரத்திலான போதைப் பொருட்கள் மிகவும் கவனமாக சிறுவர்களின் விளையாட்டுப் பொருட்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டறிந்தனர். மேலும் போதைப்பொருள் விற்பனை மூலம் ஈட்டப்பட்டதாக கருதப்படும் 39,620 ரூபாய் பணம், பொதி செய்வதற்கு பயன்படுத்தப்படும் மின்னணு தராசு மற்றும் 2 கைபேசிகளையும் காவல்துறை பறிமுதல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹோமகம பகுதியில் இடம்பெற்ற விருந்தொன்றின் போது உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவனின் மரணத்திற்கு காரணம் மாரடைப்பு என்பது பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் நிக்கதுலகொத்த வெள்ளவ பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர் ஆவார். தனியார் பல்கலைக்கழக மாணவர்கள் குழு ஒன்று ஹோமகம மொரககேன பகுதியில் நேற்று முன்தினம் இரவு விருந்தினை நடத்தியிருந்ததுடன் அங்கு ஏற்பட்ட தர்க்கம் மோதலாக மாறியிருந்தது. இருப்பினும் குறித்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் அதே பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். சம்பவம் தொடர்பில் ஹோமகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திருகோணமலை பொது வைத்தியசாலையில் மகப்பேற்றுக்காக அனுமதிக்கப்பட்ட தாய் ஒருவருக்கு சிகிச்சை வழங்க ஏற்பட்ட கால தாமதமே சிசுவின் மரணத்திற்கு காரணம் என தெரிவித்து வைத்தியசாலை நிர்வாகத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். கடந்த 8ஆம் தேதி இரவு குறித்த தாய் மகப்பேற்று சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவருக்கு உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நீண்ட நேர தாமதத்திற்கு பிறகு சிசு இறந்த நிலையில் பிறந்ததாக வைத்தியசாலை நிர்வாகத்தினர் தமக்கு அறிவித்ததாக பெற்றோர் கவலையுடன் தெரிவித்துள்ளனர். உரிய நேரத்தில் மகப்பேற்று சிகிச்சை வழங்கப்படாததே சிசுவின் உயிரிழப்பிற்கு நேரடி காரணம் எனவும் சிசுவின் மரணத்திற்கான முறையான காரணத்தை வைத்தியசாலை நிர்வாகம் இதுவரை தமக்கு தெளிவுபடுத்தவில்லை எனவும் பிரேத பரிசோதனை முடிவுகள் வெளிவர 3 மாத காலம் வரை ஆகும் என வைத்தியசாலை தரப்பில் கூறப்பட்டுள்ளதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இது நீதியை தாமதப்படுத்தும் செயல் என சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கமைய தமது சிசுவின் மரணத்தில் தமக்கு மிகுந்த சந்தேகம் இருப்பதாக தெரிவித்துள்ள பெற்றோர் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு தமக்கு நீதி கிடைக்க வேண்டும் என உருக்கமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். சிங்கப்பூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இலங்கை இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசா காலம் முடிந்த பின்னரும் சுமார் 10 மாதங்களாக சட்டவிரோதமாக தங்கியிருந்த 27 வயதுடைய இளைஞரை சிங்கப்பூர் குடிவரவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கடந்த 8ஆம் தேதி அதிகாலையில் உட்லண்ட்ஸ் பகுதியில் உள்ள வாகன நிறுத்துமிடத்தில் மேல்தளத்தில் அமைந்துள்ள பூங்காவில் அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். இளைஞர் தூங்கிக் கொண்டிருந்த போது சாதாரண உடையில் வந்த அதிகாரிகள் அவரை சுற்றி வளைத்தனர். விசாரணையில் அந்த இளைஞர் சமூக வருகை மூலம் சிங்கப்பூர் சென்றுள்ளார். அவரது விசா காலம் கடந்த ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி முடிவடைந்துள்ளது. விசா காலாவதியான பிறகும் அவர் நாடு திரும்பாமல் அங்கேயே தங்கியுள்ளார். அந்த இளைஞர் நிரந்தர முகவரி ஏதுமொன்றை சுற்றித் திரிந்துள்ளார். சம்பவத்தொன்று மற்றொரு வெளிநாட்டவருடன் அவர் தங்கியிருந்தது அவதானிக்கப்பட்டுள்ளது. 11 அதிகாரிகள் கொண்ட குழு அவர் தப்பிச் செல்லாதவாறு அனைத்து வழிகளையும் அடைத்து சோதனையிட்டனர். அதிகாரிகள் தங்களின் கையடக்க பயோட்ரிக் கருவி மூலம் இளைஞரின் கைரேகை மற்றும் முக அடையாளங்களை சரிபார்த்துள்ளனர். அவர் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதை உறுதி செய்தனர். அவருடன் இருந்த மற்றொரு நபரிடம் முறையான வேலை அனுமதி பத்திரம் இருந்ததால் அவர் விடுவிக்கப்பட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 40% அதிகமான மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றார்கள். குறைந்தது 2 லட்சம் குடும்பங்களுக்கு இந்த உதவி தேவைப்படுகின்றது. ஆனால் வெறும் 50,300 பேருக்கு மாத்திரமே அஸ்வஸ்ம வழங்கப்படுகின்றது. ஏனையோரின் நிலை என்ன? அவர்கள் முன்வைத்த மேன்முறையீடுகளுக்கு என்ன நடந்தது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் கேள்வி எழுப்பினார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் உரையாற்றியதாவது: இன்று நமது நாட்டில் அஸ்வஸ்ம நலன்புரி திட்டமானது 24 மில்லியன் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் ஒரு சக்தியாக கருதப்படுகின்றது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த திட்டத்திற்கான தகுதிகளை தீர்மானிக்க அரசாங்கம் இன்னும் 2019ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தரவுகளையே பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது. 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த நாடு கோவிட் பெருந்தொற்றையும் வரலாற்றில் எப்போதும் இல்லாத மோசமான பொருளாதார நெருக்கடியையும் சந்தித்திருக்கின்றது. உலக வங்கியின் தரவுகளின்படி இலங்கையின் வறுமை விகிதமானது 11% 25% அதிகமாக உயர்ந்துள்ளது. நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்கும் போது காலாவதியான
தரவுகளை வைத்துக் கொண்டு மக்களுக்கு எவ்வாறு சரியான முறையில் நிவாரணங்களை வழங்க முடியும். இதனால்தான் தகுதியுள்ள பல ஏழை குடும்பங்கள் இன்று அசுஸ்ம திட்டத்தில் உள்வாங்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக எனது மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு 40% அதிகமான மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றார்கள். குறைந்தது 2 லட்சம் குடும்பங்களுக்கு இந்த உதவி தேவைப்படுகின்றது. ஆனால் வெறும் 50,300 பேருக்கு மாத்திரமே அசுஸ்ம வழங்கப்படுகிறது. ஏனையோர் நிலை என்ன? அவர்கள் முன்வைத்த மேன்முறையீடுகளுக்கு என்ன நடந்தது? அரசாங்கம் இன்று 100 பில்லியன் ரூபாய்களை அசுஸ்ம திட்டத்திற்காக ஒதுக்கியுள்ளதாக கூறுகின்றது. இந்த நிதி எங்கிருந்து வருகின்றது? வரவு செலவு திட்டத்தில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து இது கழிக்கப்படுகின்றதா அல்லது புதிய நிதி ஆதாரங்கள் தேடப்பட்டுள்ளதா என்பதை அமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும். அதேபோன்று அசுஸ்ம கிடைக்காது ஆனால் மிகவும் வறிய நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு அரசாங்கம் வைத்துள்ள மாற்று திட்டம் என்ன? அஸ்விஸ்ம நலன் தொகை திட்டம் சுமார் 2.4 மில்லியன் பயனாளி குடும்பங்களின் தகுதியை 22 சமூக பொருளாதார குறியீடுகளின் அடிப்படையில் நிர்ணயிக்கின்றது. வறுமையை அளவிடுவதற்கான அரசின் அதிகாரப்பூர்வ அடிப்படையான மேற்கொண்ட கடைசி முழுமையான குடும்ப வருமானம் மற்றும் செலவின கணக்கெடுப்பு 2019 ஆண்டுக்குரியது. 2022 ஆண்டுக்கான கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. 2025 ஆண்டுக்கான கணக்கெடுப்பு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதன் முடிவுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் இலங்கை கோவிட் பெருந்தொற்று, சுதந்திரத்திற்கு பிந்தைய மிக கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் டிட்வா பேரழிவு ஆகியவற்றை எதிர்கொண்டுள்ளது. இந்த சூழ்நிலைகள் வறுமை அளவை சுமார் 11% 25% மேல் உயர்த்தியுள்ளதாக உலக வங்கி மதிப்பிடுகிறது. மேலும் மேற்காசிய போரின் தாக்கத்தால் விலைவாசி உயர்ந்து பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு கூடுதல் சுமை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போதைய தேசிய வறுமை மதிப்பீடு இல்லாமல் நலத்திட்ட உதவிகள் எடுக்கப்படுவது குறித்து நான் அமைச்சரிடம் விளக்கம் கோருகின்றேன். 2019க்கு பிந்தைய தேசிய வறுமை விகிதத்திற்கான புதுப்பிக்கப்பட்ட மதிப்பீடு அரசிடம் உள்ளதா? அது வெளியிடப்பட்டுள்ளதா? 2025 ஆண்டுக்கான முடிவுகள் எப்போது நிறைவு பெற்று பொதுமக்களுக்கு வெளியிடப்படும் என்று அரசு எதிர்பார்க்கிறதா? 2025 ஆண்டு குடும்ப வருமானம் மற்றும் செலவினம் கணக்கெடுப்பு முடிவுகள் வெளியிடப்பட்ட பின் அஸ்விஸ்ம திட்டத்தின் அடுத்த கட்டம் ஆரம்பிக்கும் முன் தகுதி அளவுகோல்களை மறுசீரமைப்பதற்கு அரசு உறுதியளிக்கின்றதா? அப்படியானால் அதன் காலகட்டம் என்ன? சமீபத்திய கட்டண சுற்றின்படி மாவட்ட ரீதியாக மிகவும் ஏழைகள், பாதிக்கப்படக்கூடியவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுநீரக நோயாளிகள் ஆகிய பிரிவுகளில் செயலில் உள்ள மொத்த பயனாளிகள் எண்ணிக்கை என்ன? அஸ்விஸ்ம தகுதி தீர்மானங்களுக்கு எதிராக இதுவரை எத்தனை மேல்முறையீடுகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன? அவற்றில் எத்தனை தீர்க்கப்பட்டுள்ளன? மேல்முறையீட்டாளரின் பக்கம் தீர்மானிக்கப்பட்ட சதவீதம் என்ன? ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட எரிபொருள் விலை சலுகைகளுக்கு அப்பால் மேற்காசிய போரின் தாக்கத்தால் ஏற்பட்டுள்ள வாழ்க்கை செலவின் உயர்விலிருந்து பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களை பாதுகாக்க அரசு என்ன கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்க திட்டமிட்டுள்ளது? மேலும் அஸ்விஸ்ம திட்டத்தின் நிர்வாகத்தில் காணப்படும் தாமதங்கள், பிழைகள் மற்றும் செயல்திறன் குறைபாடுகளை கருத்தில் கொண்டு இந்த பாதுகாப்பு எந்த முறையின் மூலம் வழங்கப்படும் என்றார். ஆர்டிமஸ் 2 திட்டத்தின் கீழ் வரலாற்று சிறப்புமிக்க நிலவு பயணத்தை மேற்கொண்ட ஒராயன் விண்கலம் தனது நிலவு ஆய்வு பணிகளை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியுள்ளது. அதன்படி ஒராயன் விண்கலம் இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை 5:30 மணியளவில் கலிபோர்னியாவின் சென் டியாகோ கடற்கரைக்கு அப்பால் உள்ள பசிபிக் பெருங்கடலில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. 10 நாட்கள் கொண்ட இந்த ஒராயன் விண்கலம் கடந்த ஏப்ரல் 6 நிலவை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்திருந்தது. இந்த திட்டத்தின் கீழ் விண்வெளி வீரர்கள் 4,06,771 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட நிலவு பயணத்தை பூர்த்தி செய்துள்ளனர். மனிதகுலம் விண்வெளியில் இதுவரை பயணம் செய்த அதிகூடிய தூரம் இது என்பது குறிப்பிடத்தக்கது.